முகமது சிபிஎஸ் ஒலிபி இயக்க மாநில இணை ஒருங்கிணைப்பாளர். நம்முடைய அரசு, தமிழக அரசு 21வது சட்டமன்ற தேர்தலில் நம்மளை அழைத்து பேசி 309 வாக்குறுதி கொடுத்தாங்க. பழைய ஓய்வு திட்டத்தை அமல்படுத்த வேண்டும். 309லிருந்து 316 வரைக்கும் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்ட அனைத்து வாக்குறுதியும் இதுவரைக்கும் தமிழக அரசு நிறைவேற்றவே இல்லை. இந்த பட்ஜெட், அதாவது இந்த ஆட்சியினுடைய கடைசி முழு பட்ஜெட்டில் நாங்கள் ஓய்வு திட்டத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அரசு இந்த கடந்த காலத்தில் அறிவிக்கப்பட்ட மூவர் கமிட்டியை கலைத்துவிட்டு பழைய ஓய்வு திட்டத்தை தமிழக அரசு கலைக்க வேண்டும் என்று இன்று மாநிலம் முழுவதும் மாவட்ட தலைவரில் மறியல் போராட்டம் சிபிஎஸ் ஒலிபி இயக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதன் வெளிச்சியாக தொடர்ந்து நாங்கள் அரசை வலியுறுத்துவது, எங்களுடைய முதன்மை ஆலோசகர்களை அழைத்து பேசி பழைய ஓய்வு திட்டத்தை அறிவிப்பதற்கான விடியல் தேர வேண்டும் என்றும், இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே பழைய ஓய்வு திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.